ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆனல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனல் கிளான்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆசனவாய் முகப்பு அந்த ஓப்பனிங்களுக்கு இருந்து ஒரு 2லிருந்து 2.5 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த ஆசனவாயை சுற்றி ஒரு 15லிருந்து 25 சுரபிகள் இருக்கும். அதான் ஆனல் கிளான்ஸ் சொல்லுவோம். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோஷன் போகும்போது நார்மலாக நம்ம கீழே, அதாவது பெருவுடலுடைய கீழ் பகுதிக்கு வர வர என்ன ஆகும்னா மோஷன் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மோஷன் அப்படியே மோஷன் ஆனல் கனல் வெளியே போச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும், உராய்வு ஏற்படும். ஸோ அதனால வலி ஏற்படலாம், எரிச்சல் ஏற்படலாம், ஒரு சில டைம் நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு கூட ஏற்படலாம். இது வரக்கூடாது, இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கையாகவே இந்த ஆனல் கிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில திரவியத்தை செக்ரேட் பண்ணும். அது வந்து அந்த மோஷன் போகிற இடத்துல ஆனல் கெனாலில் ஒரு பிசுப்பு தன்மையை ஏற்படுத்தும். ஸோ அது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஈஸியாக மோஷன் வந்து கிளைட் ஆகி போயிடும். ஸோ இந்த ஆனல் கிளான்ஸும் ஆனல் ஸ்பிங்டஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பேசப்பட்ட அந்த ஆனல் கிளான்ஸுக்கு ஒரு துவாரம் இருக்கும். ஸோ அதை செக்ரேட் பண்ணுற சிறப்புகள்லாம் அந்த துவாரம் வழியாக தான் வந்து ஆசனவாய்க்குள்ளார நமக்கு வந்து சேரும். ஸோ அந்த துவாரங்கள் மூடும்போது என்ன ஆகணும்னா உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் தேங்கி நிற்கு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து விரிவடைஞ்சு சீலாக மாறும். அந்த சீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தோலுடைய மேல் பகுதியில் வெடிச்சு சீல் வந்து வெளியே வடிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து இந்த சீல் வந்து தோலுடைய வெளிப்பகுதியில் வெடிச்சு வருதோ அதே போல அதோடைய மறுபுறம் பார்த்தீங்கன்னா வெடிச்சு ஆசனவாய்க்குள்ளார போகும். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும், ஆசனவாய்க்குள்ளார இருந்து தோல் வரைக்கும் ஒரு பெரிய பாதை, ஒரு டனல் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ நம்ம எலிவெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல் வயல் இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும், அங்கேருந்து ரொம்ப தூரம் வெளியே பார்த்தா இன்னொரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இது வழியாக என்ட்ராகி எலிகள் அது வெளியே வரும். அதே மாதிரி போல பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆனல் ஃபிஸ்டுலான்றதும்.